அந்த பூஞ்சோலை கிராமம் பேருக்கேற்றது போல் பசுமையை போர்த்தி காணப்பட்டது. கிராமத்தை ஒட்டி செல்லும் ஏரி அந்த இடத்தை குளுமைப்படுத்தி அந்த கிராமத்திற்கே ஒரு அழகை தந்தது. சுற்றிலும் மரம் செடி கொடிகளுடன் உள்ளடங்கியிருந்த பண்ணை வீட்டிற்கு சொந்தக்காரனான சண்முகம் வாசல் திண்ணையில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். இன்னைக்கு தேங்காய் பறிக்க டவுன்ல இருந்து ஆள் வராங்களா இல்லையா ஏழுமலை? தோட்டத்தை பெருக்கிக் கொண்டிருந்த ஏழுமலை வேலையிடம் ஈடுபட்டபடியே, ஆமாங்க ஐயா, மணிக்கு வந்துருவாங்க, இதோ 10 நிமிஷம் முடிச்சிட்டு தோப்புக்கு கிளம்புறேன், நீங்க மெதுவா வாங்க. சாப்பிட்டியா ஏழுமலை? நேரத்துக்கு சாப்பிடலன்னா அம்மா கோவப்படுவாங்க. எதுக்காக உழைக்கிறோம், எல்லாம் இந்த வயிற்றுக்காக தானேன்னு அம்மா சொல்லுவாங்க. மகராசி அவங்க கையால இட்லி சாம்பார் திவ்யமா சாப்பிட்டேன். சிரித்தபடியே அவனை பார்க்கிறார். ரொம்ப வருஷமா அவரிடம் வேலை பார்ப்பவன், விசுவாசமானவன். ஐயா, நாளைக்கு ஊர்ல இருந்து தம்பிங்க குடும்பத்தோட வர்றதாக அம்மா சொன்னாங்க. இளநீர் குழு 4-5 பறிக்க சொல்லி வீட்டுக்கு கொண்டு வரணும். பேசியபடி பின்பக்கம் போக வாசலுக்கு வருகிறாள் வைதேகி. என்ன வைதேகி, முகத்தில் ஒரு ஜொலிப்பு தெரியுது. உன் மகன்கள் வரப்போகிறது, சந்தோஷமா? பின்ன இருக்காதா? 2 பேரும் ஊர் பக்கம் வந்து 6 மாசமாச்சு. நம்ம கிரி மகனுக்கு 1.5 வயசாயிடுச்சு. குழந்தை பிடிச்சிட்டு நடப்பதாக சொன்னான். பேரனையும் பேத்தியும் பார்க்கணும்னு மனசு தவிக்குது. ரகு பேசினான வைதேகி. எப்படியும் மதிய சாப்பாட்டிற்கு வரதா சொன்னா. 2 பேரும் காரில் தானே வர்றாங்க, வந்துடுவாங்க. அவள் குரலில் வருத்தம் தெரிகிறது. ஏமா, பெரிய மகன் ரகுவை நினைச்சு மனசு வேதனைப்படுதா? ஆமாங்க, மனசு கஷ்டமா இருக்கு. 2 பிள்ளைகளையும் அருமை பெருமையாக வளர்த்தோம். பெரியவன் டாக்டராகவும் சின்னவன் இன்ஜினியராகவும் நம் பெருமைப்பட வச்சாங்க. குறை சொல்ல முடியாத தங்கமான பிள்ளைகள். நமக்கு வந்த மருமகளும் அப்படியே அன்பும் பாசமும் பழகுறாங்க. எல்லாம் இருந்து சின்னவனுக்கு 2 குழந்தைகள் கொடுத்த கடவுள் பெரியவனுக்கு கல்யாணமாகியும் 5 வருஷமாகியும் இன்னும் குழந்தை பாக்கியத்தை தரலையே. அதை நினைக்கும் போது மனசு வேதனைப்படுதுங்க. வருத்தப்படாத, கால தாமதமானாலும் கடவுள் நிச்சயம் நல்லதே செய்வாரு. இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருப்பதாக ரகு சொன்னான் இல்லையா? இப்ப நேரில் வரும்போது நிச்சயமா நல்ல செய்தி சொல்வாங்க. உங்க வாக்கு முகூர்த்தம் பலிக்கட்டும். நம்ம கந்தாயி அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யறேன். சண்முகம் வேதகிக்கு ரகுவரன் கிரிதரன் 2 பிள்ளைகள். ரகுவரன் டாக்டருக்கும் படித்து திருச்சியில் நர்சிங் ஹோம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறான். கிரிதரன் கோயம்புத்தூரில் IT கம்பெனியில் வேலை பார்த்தான். ரகுராம் திருமணமானவுடன் அப்பா அம்மாவை தன்னுடன் வைத்து இருக்கும்படி அழைத்தான். இல்லப்பா, எங்களோட வாழ்க்கை இந்த கிராமத்திலேயே முடிவாயிடுச்சு. வயல் வரப்பு தோட்டம்னு பராமரிக்கணும். நமக்கு சோறு போட்ட பூமி, நம்ம நம்பி 4 குடும்பங்கள் பிழைக்குது. உடம்பில் தெம்பு இருக்கிறது வரை இப்படியே ஓட்டுறேன். உங்க காலத்துல எப்படி பண்றதுன்னு யோசிக்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை பாருங்க. பிள்ளைகளை நல்ல முறையில் ஆளாக்கி இருக்கோங்கிற திருப்தி உங்களுக்கு இருக்குப்பா. ரகுவுக்கு திருமணமாகி 2 வருடத்தில் நல்ல சம்பந்தம் வர கிரிதரன் திருமணத்தையும் சிறப்பாக முடித்தார்கள். கிரிதரனுக்கு திருமணமாகி 3 வருடத்தில் 2 குழந்தைகள், ஆண் 1 பெண் 1மாக பிறக்க ரகுவரனுக்கு 5 வருடமாகியும் குழந்தை பிரதாப் இல்லாமல் எல்லோருக்கும் பெரிய குறையாக இருந்தது. கார் பூஞ்சோலை கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. டிரைவர் சீட்டில் உட்கார்ந்திருந்த ரகு யோசனையுடன் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அருகில் அமர்ந்திருக்கும் நந்தினி கணவனை கவனித்தாள். அழகில் குறை சொல்ல முடியாதவன், நல்ல உயரத்திற்கேற்ற கற்ற உடலமைப்பு, அடர்த்தியான மீசையும் குறுந்தாடியும் அவன் அழகை மிகைப்படுத்தி காட்டியது. நந்தினி, என்ன அப்படி பாக்குற மாதிரி தெரியுது? ஆமாம், என் புருஷன் எவ்வளவு அழகுன்னு ரசித்தேன். என்ன பண்றது, என் அழகோட ஒப்பிடும் போது நீ சுமார்தான். இருந்தாலும் பரவாயில்லை, நீயும் பார்க்கிற மாதிரி தான் இருக்க. குறும்பு சிரிப்போடு சொல்கிறான். திடீரென்று சிரிப்புடன் இருந்த நந்தினியின் முகப்பாவம் மாறுவதை கவனித்தான். நந்தினி, என்னாச்சு? ஜாலியா பேசிட்டு போயிருக்கும் போதே மூட் அவுட் ஆகிறது. உங்க மனசுல மட்டும் வருத்தம் இல்லையா? அதை மறைக்கத்தானே இப்படி பேசுறீங்க? பிளீஸ் நந்தினி, உன்கிட்ட இதோடு எத்தனையோ முறை சொல்லிட்டேன். குழந்தைங்கிறது நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமே தவிர அதுவே வாழ்க்கை ஆகிடாது. நமக்கு வாழ்க்கையில் கிடைச்சிருந்த மற்ற நல்ல விஷயங்களை நினைத்து சந்தோஷமாக வாழலாம். நந்தினி, நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு தோணுதுங்க. எனக்குள்ள இப்படி ஒரு குறை இருக்குன்னு தெரியல.
எப்படியாவது குழந்தை பிறந்தவுடன் நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். கடைசியில கடவுள் கை விரிச்சிட்டாரு. அவள் குரல் உடைந்து ஒளிந்தது. உன் வயிற்றில் உருவாகும் கருமுட்டைக்கு ஒரு குழந்தையை உருவாக்கும் திறன் இல்லைன்னு தெரிஞ்சப்ப நானும் தான் ஒடிஞ்சு போயிட்டேன். ஒரு டாக்டரா என்ன நானே சமாதானம் பண்ணிக்கிட்டேன். என் நந்தினியிலால் ஒரு குழந்தையை தாயாக முடியலனாலும் ஒரு நல்ல மனைவியா என்னோட கடைசி வரை வாழ்ந்தால் போதும் முடிவு பண்ணிட்டேன். நமக்கு குழந்தை வேண்டாம் நந்தினி. உனக்கு நானும் எனக்கு நீயும் வாழ்ந்துட்டு போவோம். உன்கிட்ட எந்த குறையும் இல்ல. ஒரு குழந்தை அப்பாவாகிற தகுதி உங்ககிட்ட இருக்கு. அத நான் தட்டி படிச்சிட்டேன். இப்பவும் சொல்றேன், நீங்க வேறு ஏதோ முடிவு எடுத்தாலும் அதற்கு முழு மனசோட சம்மதிக்க தயாரா இருக்கேன். அவள் சொல்லி முடித்த நடுத்தெரு என்று பார்க்காமல் சற்றென்று காரை பிரேக் போட்டு நிறுத்தினான். இப்ப கிராமத்துக்கு போகலாமா இல்ல திரும்பி ஊருக்கே திரும்பிடலாமா? அவன் குரலில் கோபம் தெரிந்தது. ஐயோ, என்ன சொல்லிட்டேன், இவ்ளோ கோவப்படுறீங்க? வேண்டாம் நந்தினி, இனி இப்படி முறை சொல்லாத. எனக்கு ஏதாவது குறை இருந்தா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பியா? அப்ப நான் வாழ்ந்து இருந்தா 5 வருட வாழ்க்கையில் அர்த்தம் என்ன நந்தினி? எனக்கு குழந்தை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. நீயும் நானும் மன நிம்மதியோடு வாழ்ந்தால் போதும். அப்பா அம்மாவை பார்த்துட்டு தம்பி குடும்பத்தோட ஒரு 4 நாள் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம்னு புறப்படுகிறோம். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா திரும்பி ஊருக்கே போயிடலாம். சாரிங்க, தப்பா பேசிட்டேன். சத்தியமா இந்த நந்தினி இந்த அழகான புருஷனை ரசிச்சுக்கிட்டே காலமெல்லாம் கூட வருவா. எனக்கு நீங்க மட்டும் போதுங்க. மனவிம்ப சொல்பவளை தோல் சேர்த்து அணைத்தான். இப்பதான் நீ என்னோட நந்தினி. போகலாமா? காரை ஸ்டார்ட் செய்து நந்தினி கவலை மறந்து சிரிக்கிறாள். கார் வந்து நிற்க குழந்தையை தூக்கியபடி புவனா இறங்க சீட்டில் உட்கார்ந்திருந்த 3 வயது மகள் ஆதித்யா இறக்கிவிட்ட கிரி, ஓடு தாத்தா பாட்டி வீடு வந்தாச்சு சொல்ல தலைநடை பயின்று வரும்போது பேத்தியை எதிரில் வந்து வாரி அணைக்கிறார் சண்முகம். கார் சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்த வைதேகி புவனாவிடம் இருந்து குழந்தையை வாங்குகிறாள். வாங்க, ஃபர்ஸ்ட் பர்த்டே இங்க கொண்டாடும் போது பார்த்தது. குழந்தை பெரியவன் ஆகிட்டானே. அஜய், என்னடா கண்ணா, இந்த பாட்டி அடையாளம் தெரியுதா? குழந்தையின் நெற்றில் முத்தமிட்டால் பேத்தியை பார்த்து, அதிதி குட்டி எப்படிடா இருக்க செல்லம்? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நான் சமத்து. ஆனால் தம்பி பாப்பா தான் விஷமம் பண்றான். பெரிய மனுஷத்தனமாக பதில் சொல்ல சண்முகம் பேத்தியின் கன்னத்தில் முத்தமிட, அம்மா அப்பா வாங்க, முதல்ல எல்லோரும் உள்ள போகலாம். பேரம்பேத்திய பார்த்து சந்தோஷத்துல எங்களை வாசல்லையே நிக்க வச்சிட்டீங்க. சிரிப்புடன் சொன்ன கிரி பெட்டியுடன் உள்ளே போக அனைவரும் அவனை தொடர்கிறார்கள். கோயம்புத்தூர்ல இருந்து நாங்களே வந்துட்டோம். இன்னும் ரகு வரலையா? எப்ப கிளம்பினான்? போன் பண்ணினானா? மதியம் சாப்பாட்டுக்குள் வந்துடுவான் என்று என்ன பண்றது? அவன் தொழில் அப்படி சொன்ன சண்முகம் பேத்தி பெண்ணை கொஞ்சுவதில் மும்பரமாக வைதேகி மருமகளுடன் சமையல் அறைக்கு போகிறாள். எல்லோரும் ரகுவரன் வரவே எதிர்பார்த்து சாப்பிடாமல் காத்திருக்க 2 மணிக்கு வீட்டுக்குள் வருகிறான். காரில் இருந்து இறங்குபவர்களை எல்லோரும் வரவேற்க நந்தினி முதலில் மாமியாரிடம் இருக்கும் குழந்தையை வாங்கி கன்னத்தில் மாறி மாறி முத்தமிடுகிறாள். என்ன செல்லம், பர்த்டே அப்ப பார்த்தது பாரு, முகமெல்லாம் கூட மாறி போச்சு. புவனா அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான். நந்தினி சொல்ல, அண்ணி பசி உயிர் போகுது, வாங்க முதல்ல சாப்பிடலாம். உங்களுக்காக தான் வெயிட். அம்மா செய்த மட்டன் பிரியாணி சாப்பிடவான்னு கூப்பிடுது. கிரி சிரித்தபடி சொல்ல தம்பியின் தோல் மீது கை போட்டு பேசியபடி உள்ளே போகிறான் ரகு. வீடு கலகலப்பாகவும் சிரிப்பாகவும் நிறைந்திருக்க இரவு சாப்பாட்டிற்கு பிறகு வாசலில் நிலாவெளியில் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். அப்பா, நம்ம கிராமத்துக்கு வந்தாலே மனசுக்கு தனி நிறைவு கிடைக்குதுப்பா. ஜன சந்தடி இல்லாம மரங்கள் சூழ அமைஞ்ச நம்ம வீடு, ஜில் என்று காற்று, குடும்பத்தோடு இருக்கிற மகிழ்ச்சி, இதெல்லாம் அங்க என்னன்னே தெரியல. நாங்க எவ்வளவுதான் சம்பாதித்து வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்தாலும் இந்த நிறைவு கிடைக்கிறது இல்லப்பா. ரகு சொல்ல, ஆமாப்பா, ரகு சொல்றது ரொம்ப சரி. இங்க வந்தாலே பழைய நாட்கள் ஞாபகம் வருது. பம்பு செட்டில் குளித்தது, தோப்பில் கிரிக்கெட் விளையாடுது, ஏரிக்கரையில் மணல் வீடு கட்டியதுன்னு எத்தனையோ மறக்க முடியாத நினைவுகள். நாங்க மட்டும் என் பிள்ளைகளை பக்கத்தில் இல்லாட்டியும் உங்க நினைவுகளோடு இங்க இருக்கோம். நீங்க 2 பேரும் எங்களோட இருக்க நாங்க எங்களுக்கு சொர்க்கம். வைதேகி அன்போடு அவர்களை பார்த்து சொல்கிறாள். சமையலாளியிடம் இரவு சாப்பாட்டை வாங்கி கொண்டு வெளியே வந்த ஏழுமலை அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து சிரித்து பேசியபடி இருப்பதை பார்த்தவன், ஐயா,
என் கண்ணே பட்டுடும். தம்பிங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பூசணிக்காய சுத்தி போடணும். என்ன ஏழுமல, வீட்டுக்கு கிளம்பியாச்சா? ஒத்த ஆளா இருக்க, சாப்பிட்டுட்டு இங்கேயே படுக்க வேண்டியது தானே? கிரி கேட்க, பொழுதுக்கும் இங்க தானே கிடக்குறேன். ராத்திரி மட்டும் என் குடிசையில போய் தலை சாய்த்துட்டு வர்றேன். இதுவே பழக்கமாயி போச்சு ஐயா. ஐயா இருப்பதால தனி மனுஷனாக இருந்தாலும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கேன். சரி, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு உள்ளே போங்க. பனிக்காத்து வந்தால் உடம்புக்கு ஆகாது. ஏழுமல, பக்கத்துல டாக்டர் இருக்காரு, ஞாபகம் வச்சுக்க. கிரி சிரிப்புடன் சொல்ல, இருக்கட்டுமே, ஊருக்கெல்லாம் தான் அவர் டாக்டர். எனக்கு என்னைக்குமே நான் தூக்கி வளர்த்து பெரிய தம்பி தான். சொன்னவன் கிளம்பி போக, ஏழுமல ரொம்ப நல்ல மனுஷர், உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்காரு இல்லையாப்பா? ஆமாம் ரகு, இந்த காலத்துல இப்படி விசுவாசமா வேலையாள் கிடைப்பது கஷ்டம். ரகு, நந்தினி வந்ததுல இருந்து நானும் பொறுமையாக ஏதாவது நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு பாக்குறேன். ட்ரீட்மெண்ட் எடுப்பதாக சொன்னீங்களே, ஏதாவது விசேஷம் உண்டாப்பா? வைதேகி கேட்கவும் உள்ளே தொட்டில் தூங்கும் குழந்தையால புவனா அஜய் அலறான். பரபரப்புடன் நந்தினி எழுந்திருக்க, நீங்க இருங்கக்கா, நான் போய் பாத்துக்கிறேன். புவனா எழுந்து உள்ளே போக, உட்கார்ந்திருந்த நந்தினி வைதேகி நின்று கொண்டிருக்கும் நந்தினியின் கையை பிடிக்கிறாள். உட்காருமா, டாக்டர் என்ன சொல்றாங்க? கூடிய சீக்கிரம் நல்ல பலன் கிடைக்கும் தானே? ஆமா, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. நானே விபரமா சொல்றேன். இந்த ஜென்மத்துல எங்களுக்கு குழந்தை பிரதாப் இல்லம்மா. என்னப்பா சொல்ற? அனைவரது முகத்திலும் அதிர்ச்சி தெரிகிறது. நந்தினி பொங்கி வரும் கண்ணீரை கஷ்டப்படுத்தி அடக்கி தலை குனிகிறாள். ஆமாம், எல்லா விதத்திலும் முயற்சி பண்ணியாச்சு. நந்தினியின் கருமுட்டை சரியான வளர்ச்சி இல்லாததால் குழந்தை உருவாக்கும் திறன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனிமே குழந்தைய பற்றி பேசுறதை நிறுத்திட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கமான அவ்வளவுதான். அதிர்ச்சியில் மீளாமல் அனைவரும் அமைதியாக இருக்க, ரகு, நீ சொன்னதை கேட்டதும் உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அண்ணிய சிங்கப்பூர் எங்காவது கூட்டிட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல காட்டலாமா? இல்ல கிரி, நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியும். எந்த வாய்ப்பு இல்லைன்னு விட்டுட்டாங்க. இப்ப என்ன, உன் குழந்தைகளும் எங்கள் குழந்தை மாதிரிதான். நந்தினி சங்கடப்படுவா. இந்த விஷயம் பேச வேண்டாமே. நந்தினியை ஓர கண்ணால் பார்த்தபடி ரகு சொல்ல, ரகு, நந்தினியை கவலைப்படாதீங்க. நமக்குன்னு கிடைப்பத கடவுள் நிச்சயமா தட்டி பறிக்க மாட்டார். காலங்கள் எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்கு. உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். உங்க 2 பேரையும் அம்மா அப்பான்னு கூப்பிட நிச்சயம் ஒரு குழந்தை வரும். என் மனசு சொல்லுது. சண்முகம் சொல்ல, ரகுவின் இதழ்கள் விரக்தி சிரிப்புடன் படர, அதற்கு மேல் தாங்க மாட்டாவளாய் வைதேகியின் மடியில் படுத்த நந்தினியால அவளை சமாதானம் பண்ண கூட தோன்றாம சிலையாக அமர்ந்திருக்கிறாள் வைதேகி.